அந்த குழந்தை முகத்தை பார்க்கும்போது அவ்வளோ அழகா இருக்கு. ரோஜா பூ மாதிரி அழகான குழந்தை. குழந்தை இல்லாமல் எத்தனையோ பேர் கஷ்டப்படும் போது இவ்வளோ சண்டை பிரச்சனையில ஒரு குழந்தைய ஹெல்த்தியா கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. பட் அந்த அப்பா வந்து பார்த்தாரா? பட் அந்த அப்பா டிஎன்ஏ டெஸ்ட் கேட்குறாரு. அந்த அப்பா அந்த குழந்தையை கொச்சப்படுத்துறாரு. I will stand together forever. என்ன தப்பு பண்ண எனக்கு இன்னைக்கு நடந்த நிலைமை நாளைக்கு இன்னொரு பொண்ணுக்கு நடக்கும். அப்போ நீ ஸ்டாண்ட் அவுட் பண்ணுவியா? உமன்ஸ் கமிஷன் ஆஃபீஸ்ல ஃபர்ஸ்ட் டே ஆஃப் இன்வெஸ்டிகேஷன்ல சொல்றாரு, இந்த குழந்தை என்னோட பொறுப்பு மேடம், ஜாய் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுக்கு அவங்களே சொல்றாங்க, இந்த ஹாஸ்பிட்டல்ல இவ்ளோ எக்ஸ்பென்ஸ் ஆகும் ரங்கராஜ், என்ன பண்ண போறீங்கன்னு கேக்குறாங்க. நான் பாத்துக்கிறேன் மேம் சொன்னாரு. இன்னைக்கு யார் ஹாஸ்பிட்டல் பில் கெட்டினா? 7 lakhs யார் கெட்டினா? ஏன் அப்ப அந்த உமன்ஸ் கமிஷன்ல ஒன்னு சொல்லிட்டு வெளியே வந்து அதை மாத்தி பேசணும்? ஃபேமிலியை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னது அவர்கிட்ட. இல்ல ஒரு உறவுக்குள்ள போகும்போது அது சிக்கல் இல்லாம தெளிவா எடுத்துட்டு போயிருந்தா இந்த பிரச்சனையே இல்ல. அது என்னையே ப்ளேம் பண்ண முடியாதுல்ல. நான் ஏன் எல்லாத்தையும் பார்க்கணும்? அவர் தான் இந்த லைஃப்குள்ள வந்தாரு. அப்ப அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி, அவர் சைட்ல எல்லாம் கரெக்டா இருக்கான்னு அவர் பார்த்துட்டு வந்திருக்கணும். இந்த சமூகம் சாடுறது ஜாய் அப்படிங்கிற பெண் மீடியாவில் வந்து நீங்கள் இவ்வளோ தைரியமாக பேசி கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் நீங்கள் ஹேண்டில் பண்ணால் கூட உங்களை அதிகமாக சாடுறவங்க தானே இந்த சமூகத்தில் இருக்கிறாங்க. தப்பு பண்ண ஆண்களை விட்டுட்டு அந்த பொண்ணை தான் எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க. அவ தான் தப்பு, அந்த சமுதாயத்தை வந்து இது பண்ணுறா அது பண்ணுறான்னு சொல்கிறீங்களே, ஏன் அந்த ஆணை இன்னைக்கு வரைக்கும் கேள்வி கேட்க மாட்டீங்க? ஒரு பொண்ணா நான் போல்டா என்னோட பிரச்சனையை வெளியே எடுத்துகிட்டு வந்து நான் ஃபேஸ் பண்ணுறேன். அந்த ஆண் என்ன பண்ணுறாரு? அந்த ஆண் ஜாலியாக எல்லாத்துக்கும் ஈவெண்ட் போகிறாரு, அப்புறம் என்ன சொல்ற போஸ்ட் பண்றாரு, இன்ஸ்டாகிராம் ரீல் போடுறாரு. அப்ப அந்த சமூகம் ஆணை வந்து தூக்கி வச்சிருக்கு. நீ என்ன வேணாலும் தப்பு பண்ணிட்டு வா, இந்த உலகம் ஒன்று அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனா அதே ஒரு பொண்ணுனா கேள்வி கேட்பீங்க, அவளை கொச்சப்படுத்துவீங்க. கேரக்டர்லெஸ் உமன், கோல்ட் டிக்கர் டைட்டில் கொடுத்து அவளை வந்து இது பண்ணீங்க. இப்படி நீங்க பண்ண அப்போ ஆண்கள் தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, பெண்கள் வாழ்க்கை சீர்குலைஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்போ எந்த பெண்ணுமே வெளியே வந்து என் வாழ்க்கை இப்படி பாதிப்படைஞ்சிருக்கு, எனக்கு ஒரு பதில் சொல்லுங்கன்னு யாரும் வெளியே வந்து நிற்க முடியாது.